நான் நிறைய விஐபிஸ்களை பார்க்கும்போது, சார் ஜோதிடத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படிலாம் கேட்பேன். நான் அந்த மாதிரி ஒரு முறை ஜெயகாந்தன் அவர்களை நான் சந்தித்தேன் வீட்டில். வணக்கம். கடந்த 5.5 வருஷங்களாக ராஜேஷ் சார் நம்ம கூட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணி அதுலேருந்து ரிசல்ட்டும் பார்த்துருக்கோம். அப்படி இருக்கிற நிறைய வீடியோஸில் நம்ம முக்கியமான சில வீடியோக்களை செலக்ட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த பெஸ்ட் ஆஃப் ஓஎஸ்பி தொடர். இந்த பெஸ்ட் ஆஃப் ஓஎஸ்பி தொடரில் நிறைய முக்கியமான வீடியோஸ் தொடர்ந்து அப்லோட் பண்ண போகிறோம். நன்றி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். ஏஎல்பியில் படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. ஸ்ரீபோகரின் சுகாலியா ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், சொரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், சொரியாசிஸ் முழுமையாக குணமாகிறது. தொடர்புக்கு 9994724123. அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். ஓம் சரவண பவ நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். ஜோதிடம் அறிவியலா இல்லை நம்பிக்கையா இல்லை ஆன்மீக சம்பந்தப்பட்டதா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எல்லா இடமும் இருக்கிறது. இந்த ஜோதிடம் ஏறக்குறைய ஒரு 6000 வருஷமாக இருக்குது. ஜோதிடம் இயேசுநாதருக்கு 4000 வருடத்துக்கு முன்பாக மெசபடோமியா, பாபிலோனியா இந்த மாதிரி இடங்கள்லாம் நிறையா ஜோதிடம் இருக்குது. 1300 வருடத்திலிருந்து ஏறக்குறைய 1600 சில்லறையிலேருந்து தனிப்பட்ட முறையில் ஜாதகம் கணிக்கிறது வந்துருச்சு. நம்ம அதுக்கெல்லாம் போய் ஆய்வு செய்ய வேணாம். நான் எப்படி இந்த ஜோதிடத்துக்குள் வந்தேன், எப்படி இதை நம்ப ஆரம்பித்தேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ லெனின் சொல்லுவார், ரஷ்யாவின் தந்தை லெனின், தியரி ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவார். ஒரு தியரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், அப்போ தான் அது உண்மையாக பொய்யான்னு தெரியும். அது மாதிரி இந்த ஜோதிடத்தை பற்றி எல்லாருமே ஏறக்குறைய ஒரு குறிப்பாக இப்போ சொல்லப்போனால் ஒரு 200-300 வருடமாகவோ இல்லை 2000 வருடமாகவோ எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை என்னுடைய ஆயுசு நாட்களில் குறைந்தது நானே நேரடியாக 35 ஆண்டுகளாக இதை நான் ஆய்வு செய்திருக்கிறேன். இப்போ கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணார், எங்கள் அப்பா இறந்து போயிட்டார் சார் அப்படின்னாரு. இறந்து போயிட்டார்னு நான் கேட்ட கேள்வி, புரட்டாதியா உத்திரட்டாதியா ரேவதியான்னு கேட்டேன். புரட்டாதி சார்னு சொன்னார். கும்பராசி இது மீனராசி தானேன்னு ஆமான்னார். எப்படி சார் கரெக்டாக சொன்னீங்கன்னாரு. அது ஒன்றுமில்லை, 10ல் சனி அமருங்காலம் ஒரு கர்மம் பண்ண வேண்டிய ஒரு நிலை வரும், அதை வச்சு தான் சொன்னேன். இது பாலபாடம், இது ஜோதிடம் தெரிந்த எல்லாருக்குமே தெரியும், அதனால் நான் பெரிய ஜோதிடர் அல்ல அப்படி என்று சொன்னேன். இதுபோல் எனக்கு என்னுடைய 20 வயது வரையும் நான் ஒரு காட்டுக்குள்ளே போய் தவம் பண்ணுற அளவுக்கு நான் இருந்தேன். அந்த அளவுக்கு நான் சாமியை கும்பிடுவேன். ஏன்னா அவ்வளவு சோதனைகள் எனக்கு, அவ்வளவு இதில். அதெல்லாம் பின்னால் நான் ஜோதிடம் படித்த பிறகு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அப்படி நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு நான் அதை எப்படியாவது நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினச்சி நான் போராடிக்கிட்டு இருக்க காலத்தில் பூரா சாமி தானே நமக்கு. அந்த சின்ன வயசில் நமக்கு என்ன தெரியும்? சினிமா பாடல்கள், இந்த மாதிரி படங்கள் பார்த்துட்டு அப்படியே பாசிட்டிவ் எனர்ஜியை உண்டு பண்ணிக்கிட்டு இப்படியெல்லாம் இருந்த ஒரு காலம். 20 வயதுலேருந்து 25 வயது வரைக்கும் பெரியாருடைய புஸ்தகங்கள் நிறைய படித்திருக்கிறேன். பெரியாருடைய வாழ்க்கை வரலாறு, நாத்திகம், உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெர்ட்ராண்ட் ரசல், லார்ட் மோலி, ஹெச்.ஜி. வெல்ஸ், சார்ல்ஸ் பிராட்லா, அந்த மாதிரி சார்ல்ஸ் ராபர்ட் டார்வின், மாசே துங்கு, லெனின், ஸ்டாலின், கார்ல் மார்க்ஸ், ஏங்கல்ஸ், இந்த மாதிரி எல்லாருடைய புஸ்தகத்தையும் படித்து எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு ஒரு 5 ஆண்டுகள் அதில் ஓடிச்சு எனக்கு. அதுக்கப்புறம் 25லேருந்து 34 வயது வரை கம்யூனிசம்லாம் படித்தேன். ஆனால் என்னுடைய 10வது வயது 11வது வயது, நல்லா திங்க் பண்ணணும், 11வது வயதில் தான் எனக்கு இதற்கான ஒரு சிறிய துளி வந்தது. என்ன வந்ததுன்னா, எங்கள் அத்தை ஒருத்தவங்க சுகம் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, மதுரை எஸ்கின் ஹாஸ்பிட்டலில். எங்கள் அம்மா அவங்கள போய் பார்த்துட்டு வந்தாங்க. அப்போ பார்த்துட்டு வரும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, அவங்களுக்கு அத்தாச்சி வேணும், அத்தை மக. எங்கள் அத்தாச்சி இறந்துடும் போல் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டேன். எங்கள் அப்பா கேட்டார். நான் அப்போ சைலண்ட் லிசனர், ஒரு அமைதியான ஒரு பார்வையாளன். எனக்கு 11 வயசு எனக்கு. மாதிரி எங்கள் அம்மா அவர் பிறந்தவுடனே, எங்கள் அத்தை பிறந்தவுடனே எங்கள் தாத்தா ஒரு பக்கத்தில் ஒரு ஜோதிடர் சொல்லியிருந்திருக்காரு. 1912 பிறந்தவங்க எங்கள் அத்தை. அப்போ ஜோதிடர் பார்த்துட்டு சொல்லியிருக்காரு, ஒரு 10 வரி எழுதி கொடுத்துருக்கான் அந்த ஜோதிடக்காரன். அதாவது குழந்தை பிறந்து 2-3 மணி நேரத்தில். இப்போ குழந்தை பிறந்திருக்கு எங்கள் அக்காவுக்குன்னு சொல்லியிருக்காரு. பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்காரு, அவர் வெளியூருக்காரு, அங்கேயே எழுதி கொடுத்துட்டாரு. இந்த குழந்தை பிறப்பது ஒரு நாடு, வளருவது ஒரு நாடு, மறுபடியும் பிறந்த நாட்டிற்கே திருமணம் முடித்து வேறு ஒரு நாட்டுக்கு செல்வார். அதாவது பிறந்தது ஒரு நாடு, வளர்வது ஒரு நாடு, திருப்பி பிறந்த நாட்டுக்கே திருமணம் முடித்து போவது வேறு ஒரு நாடு. அங்கிருந்து திரும்பியும் பிறந்த நாட்டிற்கே தன்னுடைய 48வது வயதில் புற்றுநோய் கண்டு மரணம் அடைவாள் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டார்.
தாத்தா வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டார். ஏன்னா இந்த அம்மாவுடைய சாவை, அக்கா மக சாவை தாத்தாவே பார்க்க வேண்டிய சூழ்நிலை. என்னடா இப்படி எழுதியிருக்காருன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒன்றுமே புரியலை. ஏன்னா அப்போ அவருக்கு வயசு 64 வயசு தான். இது சின்ன வயசு 12னா இவருக்கு ஒரு 16 வயசு எங்கள் தாத்தாவுக்கு. 48 வயசுனா நம்மளே பார்த்துருவோம் போல இருக்கு அக்கா மக சாவை. நாம் பிறந்து ஒரு பிள்ளையை பார்த்து நம்மளே மரணத்தை பார்க்க தான் விட்டுட்டார் அப்படியே. இதே எங்கள் அம்மா அங்கே போயிருக்கும்போது எஸ்கின் ஹாஸ்பிட்டலுக்கு எங்கள் அத்தையை பார்த்து, நான் சாமியெல்லாம் கும்பிட்டுருக்கேன், நீங்கள் சுகமாகிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லைம்மா, ஐ வில் டை வெரி சூன். நல்லா பேசுவாங்க, 5-6 லாங்குவேஜ் பேசுவாங்க. எப்படி சொல்கிறீங்க என்னன்னு இந்த கதையை சொல்லியிருக்காங்க. மாமா ஜோசியம் பார்த்தாங்க, இப்படி சொன்னாங்க, நான் இறந்துருவேன், ஐ வில் டை வெரி சூன் சொல்லி 4-5 நாளில் இறந்துட்டாங்க எங்கள் அத்தை. இது என் மைண்டுக்குள்ளே இருந்துச்சு. நீங்கள் கேட்கலாம் 11 வயசில் இதெல்லாம் யாராவது பார்ப்பாங்களான்னு. 7 வயசு 8 வயசுலேருந்து நம்ம இன்னொருத்தரை பார்க்கக்கூடிய அந்த நினைவாற்றலும் அந்த ஒரு புத்தி கூர்மையும் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அது மாதிரி நானும் ஒரு பெரிய புத்திசாலி, புத்தி கூர்மையான ஒரு பிறவியாக நான் பிறந்தேன். அது எப்படிங்கிறதுக்கான காரணம் சொல்கிறேன். அப்போ வந்து நான் அதை பிறந்தது ஞாபகம் வச்சுருந்தேன். இப்படியே என்னுடைய ஜோதிட கணக்குகளை ஒவ்வொருத்தராக எடுத்துக்கிட்டே வந்தேன். அப்போ எங்கள் தாத்தாட்ட போய் கேட்டேன், என்னுடைய 15-16 வயசில். அப்போ இதெல்லாம் சொன்னார். இதெல்லாம் எடுத்தாலும் கோயின்சிடென்ஸு, இது கோயின்சைட் ஆகுது, இது வந்து காக்காயார பணம் பட விழுந்தது, இப்படி எத்தனையோ உதாரணங்கள்லாம் சொல்லி 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 நம்முடைய விஞ்ஞான அறிவு, நம்முடைய சரித்திர அறிவு இவைகளெல்லாம் தள்ளி போட்டுக்கொண்டே வந்தது. ஆனால் எனக்கு நேரடியாக 32வது வயதில் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. என்னடா இவ்வளவு திறமையாக, நான் சினிமாவுக்கு வரும்போது எப்படி வந்தேன்னு நான் சொல்கிறேன், இதில் சிரிச்சிடாதீங்க, என்னை கமெண்ட் அடிச்சிடாதீங்க. நடனம் ஒன்றை தவிர எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வந்தேன் நான். சண்டை காட்சியோ, மோட்டர் சைக்கிள் ஓட்டுவதோ, கார் ஓட்டுவதோ, நீச்சல் அடிப்பதோ, குதிரையை ஓட்டுவதோ, இவைகளெல்லாம் ஓரளவுக்கு கற்றுக்கொண்டு தான் நான் வந்தேன். தமிழ் வசனம் பேசுவது, ஆங்கில வசனம் பேசுவது, அந்த ஆங்கில வசனம் சோஷியல் சமூக படங்கள் ஆங்கிலம் பேசுவது, இது சரித்திர படங்கள் ஆங்கிலம் பேசுறது, இவைகளெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம உள்ளே வந்தவுடனே சும்மா அப்படியே தமிழ் திரையுலகமே கிடுகிடுன்னு ஆடிப்படும், எல்லோரும் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க இப்படின்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு வந்தேன் நான். ஆனால் இங்கே வந்து பார்த்தா என்னுடைய 29வது வயசில் கன்னிப்பருவத்தை ரிலீஸ் ஆகுது. ஆனால் அந்த படம் ஓடிச்ச ஒழியே ஃபர்தராக புக்கிங் இல்லை. எனக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே குழம்பி போயிருந்தேன். அப்போ தான் நான் வந்து இவரை சந்தித்தேன், நம்ம ஒரு ராமணின்னு சொல்லி பேசும்போது அதிபருடைய மகன். அவர் தான் என்ன சொன்னார், ஏன்பா இன்னும் உன் படம் ஓடிச்சு பிரமாதமாக வருவேன்னு சொன்னாங்க, என்ன டல் அடிக்குதே, உன் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வானார். ஜாதகத்துக்கு இருக்குது என்ன சம்பந்தம், என்ன இப்படிலாம் கேட்குறாரு, ஜாதகத்தை போய் கேட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் தான் எனக்கு நான் வைத்தீஸ்வரன் கோயில் போய் அந்த ஜாதகம் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்தது. ஆனால் முத போய் பார்க்கும்போது வைத்தீஸ்வரன் கோயிலில் நாடி ஜோதிடம், நானும் வெண்ணிலாட மூர்த்தி சாரும் போனோம். வெண்ணிலாட மூர்த்தி என்னை கிண்டல் பண்ணுவார், என்ன காரல் மார்க்ஸ், பெரியார், என்ன நாத்திகம், மார்க்சிசம், என்ன ஜோசியம் பார்க்கணுங்கிறீங்க அப்படின்னார். என்ன இல்லை சார், ஒரு குழப்பமாக இருக்குது, அது என்னென்னு பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போன உடனே அவங்க சொன்னார், உங்கள் கைரேகையை கொடுத்துட்டு போங்க, நான் ராஜேஷ்னு எழுதியிருந்தேன், கைரேகையை கொடுத்துட்டு போங்க, போயிட்டு போனோன்னு நான் வந்து உங்களை பார்த்து வைக்கிறேன், ஒரு 1 மணி நேரம் ஆகும் சார். நாங்கள் அதுக்குள்ளே இவர் சொன்னார், வாங்க வைத்தீஸ்வரன் கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு வருவோம், உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே அப்படின்னா. எனக்கு இருக்குது சார் ஆட்சேபனை, எந்த கோயிலுக்குள்ளே வேணாலும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போனேன். எல்லாம் சொல்ல முடிச்சு நேராக வந்த உடனே அவர் எடுத்து வாசம், பிறந்த நாளில் ஜாதகம் பார்க்க ஒரு வாயினாப்பில். பிறந்த நாள்னால் செப்டம்பர் 27, எனக்கு வந்து டிசம்பர் 20 என் பிறந்த நாள்னு இல்லைங்க, பிறந்த நாள் என்பது இந்த செவ்வாய்க்கிழமை தானே, நீங்கள் செவ்வாய்க்கிழமை தானே பிறந்தீங்க என்னாப்பில். ஆமாங்க, நான் செவ்வாய்க்கிழமை தான் பிறந்தேன்னு. அப்புறம் 3-4 கட்டு எடுத்துகிட்டு வாஸ்தாப்பில் அந்த 10 வரி தாங்க என்னை அப்படியே ஆட்டிருச்சுங்க. விரோதி ஆண்டு, மார்கழி திங்கள், பஞ்ச தேதி, செய்வாரம், வில்லியம் என்ற அப்பாவுக்கும் லில்லி கிரேஸ் என்ற அம்மாவுக்கும் 2வது சூலாக வந்து அவதரித்த ஸ்வாட்ஸு சாமுவேல் என்ற பெயர் கொண்ட ராஜேஷ் என்ற துணைப்பெயர் பின் சேர்க்க 3 சூல சகோதரர்களையும் ஒரு பட்டம் படித்த சகோதரியையும் பெற்று தன்னுடைய 34வது வயதில் நம்பிக்கையுடனும் பொறுப்புடனும் வசிஷ்டனாகி என்னை தேடி வந்திருக்கும் இயேசுகுல மைந்தனே, உனக்கு உன் எதிர்காலத்தை உரைக்கிறேன் கேளப்பா. தலை சுற்றிருச்சு, எனக்கு ஒன்றுமே புரியலை. எனக்கு நான் படித்த படிப்பென்ன, நம்ம எல்லாம் எவ்வளோலாம் வாசித்தோம், ஒன்றுமே புரியலை. எனக்கு தலையில் வந்து சுத்தியல் அடித்த மாதிரி ஆகிப்போச்சு. எனக்கு அதுக்கு என்ன விளக்கம்னா, விரோதி ஆண்டுனா எதிரி ஆண்டுன்னு பேர், விரோதி ஆண்டு. மார்கழி திங்கள், மார்கழி மாதம், பஞ்ச தேதின்னு 5ஆம் தேதி, செய்வாரம்னா செவ்வாய்க்கிழமை. எங்கள் அப்பா பேர் வில்லியம், எங்கள் அம்மா பேர் லில்லி கிரேஸ். நான் 2வது சூல், 2வது சூல்னால் முதல் புள்ள, பிறப்பில் முதல் புள்ள, ஆனால் கர்ப்பத்தில் 2வது புள்ள.
காரணம் என்னென்னா எனக்கு முதல் பிள்ளை அபார்ஷன் ஆகிடுச்சு. அந்த உண்மை எனக்கு மட்டுமே தெரியும், எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியும், எங்கள் தாத்தா பாட்டிக்கு தெரியும். 2 பேரும் இறந்துட்டாங்க. தாத்தா பாட்டி இப்போ யாரும் உயிரோடு இல்லை. நான் ஜாதகம் பார்க்கும்போது எங்கள் அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் நான் 2வது பிள்ளைங்க. எங்கள் தம்பிகளுக்கு கூட தெரியாது. நான் அதை சின்ன பிள்ளைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். 2வது சூறாக வந்து அவதரித்த ஸ்வாட்ஸ் சாமுவேல் என்ற பெயருடன் ராஜேஷ் என்ற துணைப்பெயர் பின் சேர்க்க 3 சூழ சகோதரர்களை 3 பேர் என் தம்பிங்க ஒரு பட்டம் பிடித்த சகோதரியும் பெற்று தன்னுடைய 34வது வயதில் நம்பிக்கையுடனும் பொறுப்புடனும் வசிஷ்டனாகி என்னை தேடி வந்திருக்கும் இயேசுகுல மைந்தனே உனக்கு உன் எதிர்காலத்தை உரைக்கிறேன். இதுக்கு மேலே என்ன? எங்கள் அப்பா பேரை சொன்னாப்புல 5 எழுத்தில் ஒழுகும் பஞ்ச எழுத்தில் வரும் மன்னனின் பெயரை ஒக்கும் வகரம் லகரம் ஈற்றுள் யகரம் மகரம் முற்றும் வில்லியம் மன்னனின் பெயர். உன் தாயாரின் பேர் லில்லி கிரேஸ். லகரம் லீ லகரம் 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 ககரம் ரகரம் சகரம். உன் அம்மாவின் அம்மா பெயரும் மலரை ஒர்த்த பெயர் ரோசம்மாள். உன் தாயாரின் பெயரும் லில்லி என்ற மலரின் பெயர். உனக்கு வரப்போகிற மனைவியின் பெயரும் பூவின் பெயர் சில்வியா, என் ஒய்ஃப் பேர். அப்போ தான் எனக்கு தெரியுது இந்த எங்கள் அம்மாவும் மலரின் நேம் எங்கள் பாட்டியும் மலரின் என்னடா அது ஒன்றுமே புரியலைன்னு. அதிலிருந்து அந்த ஜாதகம் பார்த்ததுலேருந்து நான் ஜாதகம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு உன் திருமணம் வந்து 85 நாளுக்குள்ளே நடக்கும்னா, ஏன்னா எனக்கு அப்போ டிசம்பர் 20 என்னுடைய பர்த்டே. நான் பார்க்குறது செப்டம்பர் 27 1983 செப்டம்பர் 27 செவ்வாய்க்கிழமை பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு டிசம்பர் 20 எப்படி சார் 85 நாள் இருக்கு, நான் எப்படி சார் பொண்ணு பார்ப்பேன் அப்படின்னு. அக்டோபர் 4ஆம் தேதி டப்புன்னு பொண்ணு அமைஞ்சது. நவம்பர் 9 கல்யாணம். நவம்பர் 9 1983. இந்த கல்யாணம் முடிந்தவுடன் உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம்னா பார்த்தா அச்சமில்லை ஆலய தீபம் சிறை எல்லாம் 100 நாள் ஓடிக்கிட்டுருக்கு. சரி நம்ம பெரிய லெவலில் வரப்போகிறோன்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். குமுதத்தில்னு எழுதுகிறாங்க, இன்றைய அசாருதீன் ராஜேஷ்னு எழுதுகிறாங்க. ஏன்னா அப்போ தான் அசாருதீன் பெரிய ஆள். என் 3 படம் 100 டேஸ் தொடர்ந்து ஓடினது. மவுண்ட் ரோட்லாம் நிறைய பேனர்கள் என்னுடைய பேனர் இருக்குன்னு உமாபதியை பாராட்டினேன், ஆனந்த் தியேட்டர் ஓனர். என்னையா மவுண்ட் ரோட்டில் எங்கே பார்த்தாலும் ஓம் பேனராகவே இருக்குன்னு. நான் சென்னை வந்தப்போ எங்கே பார்த்தாலும் ஜெயலலிதா அம்மா படம் தான் இருந்துச்சு, பேனராக இருந்துச்சு. எனக்கு ஒரே ஆச்சரியம், நம்ம பெரிய ஆளாக வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அந்த நேரம் நாகராஜன் என்று ஒரு ஜோதிடர், அவர் இருக்காரான்னு தெரியாது எனக்கு. அவர் போய் பார்த்தேன். நான் போய் பார்த்தப்ப அவர் என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு போனார். இந்த மாதிரி உன்னுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாயா, எவ்வளோ பணம்னு 200 ரூபான்னு. ஜாதகத்தை எடுத்துகிட்டு போனேன். நைட்டு ஒரு 10 மணி இருக்கும். அப்படி போய் இப்படி கொடுத்தேன் ஜாதகத்தை. அப்படி வாங்கினார். சிம்ம லக்னம் பூராட நட்சத்திரம் தூக்கி போட்டார். அவ்வளோதான். இன்னொரு 8.5 வருஷத்துக்கு நீ எந்திரிக்க மாட்டேன்னாரு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? படம் நான் உள்ளே நுழையும் போது சிறை 75வது போர்டு போஸ்டர் ஒட்டி இருக்குது, நானும் லட்சுமி அம்மாவும் இருக்கிறது. கையில் 10 படம் இருக்குது. இல்லை உனக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு, இனிமேல் நீ 8.5 வருஷத்துக்கு எந்திரிக்க மாட்டேன், நான் காலம்புறா நல்லா இருப்பேன் நீ அப்படின்னு. என்னையா அது 8 வருஷம் உட்காந்தா அப்புறம் எப்படியா எந்திரிக்க முடியும்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியலை. அப்புறம் பார்த்தா தொடர்ந்து படங்கள் விழுகுது. 85ல் அப்புறம் 86 மாற்றங்கள் இப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. போட்டதெல்லாம் நடக்குது. என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அதை சொல்லி முடித்தோன்னே ஒரு 2-3 நாள் கழிச்சு நேராக ஹக்கீம் பேத்தம்ஸ் போய் எல்லா புத்தகத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஜோதிடத்தில் என்னென்ன புத்தகம் இருக்கும் அள்ளி டிக்கியில் போட்டுட்டு வந்து படிக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்து இப்படியே ஆய்வுகளை தொடர்ந்தேன். அதுதான் மிக நம்பிக்கைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம். நான் நிறைய விஐபிஸ்களை பார்க்கும்போது சார் ஜோதிடத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படிலாம் கேட்பேன். நான் அந்த மாதிரி ஒரு முறை ஜெயகாந்தன் அவர்களை நான் சந்தித்தேன் வீட்டில். நானும் இந்த சோவியத் யூனியனில் தொடர்புடைய தோழர் தங்கப்பன் அவர்களும் 2 பேரும் சேர்ந்து சாயந்தரம் ஒரு 6-7 மணிலேருந்து நைட்டு ஒரு 10-11 மணி வரைக்கும் தோழர் ஜெயகாந்தனோட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ லேசாக ஒன்று கேட்டேன், இந்த மாதிரி ஜோதிடத்தில் உங்கள் நம்பிக்கை இருக்கா? எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் என் தகப்பன் ஒரு பெரிய ஜோதிடர் அப்படின்னாரு. என்ன அப்படியா தோழரே, நெசமாவா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், எங்கள் வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஜெயகாந்தன் சார் சொன்னது, நிறைய பேர் வருவாங்க, ஜோசியம் பார்ப்பாங்க. அப்புறம் அது பலிச்ச உடனே ஓடி வந்து திருப்பி ஒரு தட்டு நிறைய பழங்களையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவருக்கு வந்து நன்றி தெரிவிச்சுட்டு போவாங்க எங்கள் அப்பாவுக்கு. இது டெய்லி நடந்துக்கிட்டே இருக்கும், நான் இதை கண்டுக்க மாட்டேன் அப்படின்னாரு ஜேகே. அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணார், பொறுத்து பார்த்துருக்காரு. அப்பாவுக்கு மகனுக்கு ஒரு ஒடிஃபல் கான்ஃப்ளிக்ட் இருக்கும்ல, சிக்மண்ட் ஃப்ராய்டு சொன்ன மாதிரி. அப்படி பார்த்துக்கிட்டே என்னடா ஊரெல்லாம் மதிக்கிறாங்க, நம்ம போய் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறானே, கேட்க மாட்டேங்கிறானே அப்படி சொல்லி ஜெயகாந்தட்ட ஒரு நாள் அப்பா சொன்னாரா, ஏய் என்ன ஊரே வந்து பார்க்குது, நீ பார்க்க மாட்டியா அப்படின்னு. எனக்கு தேவையில்லை, எனக்கு நம்பிக்கை இல்லை. உன் நம்பிக்கை இல்லையா? ஆமாம், எனக்கு தேவையில்லை. இப்போ இவங்கெல்லாம் வந்து பார்க்குறாங்களே என்ன சும்மாவா? அது அவங்க எனக்கு தெரியாது, எனக்கு தேவையில்லை, அவ்வளோதான். சரி,
அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். ஒரு நாள் என்ன பண்ணாராம், ஒரு 80 பக்கம் நோட்டில் ஜெயகாந்தன் சார் ஃபுல் லைஃப் எழுதி கொண்டு வந்து அப்படி தூக்கி போட்டாராம். ஏய், இதில் நான் எழுதியிருக்கேன் உன் வாழ்க்கையை, ஜோதிடம் பொய் என்றால் இதை டிஸ்ப்ரூவ் பண்ணு அப்படின்ட்டு தூக்கி போட்டார் ராஜேஷ். நான் வாங்கி வச்சுருக்கேன், இன்னும் வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு சின்ன பிட்டு கூட நான் மாறலை. அவர் எழுதி கொடுத்தது அப்படியே தான் நடக்குது அப்படின்னாரு. இப்போ ஜேகே இல்லை, ஜெயகாந்தன் சான் தோழர் இல்லை, ஆனால் தங்கப்பண்ணு இருக்கிறார் சாட்சியாக. நான் பொய் சொல்லவில்லை. அப்போ நான் கேட்டேன் ஜேகே சார்கிட்ட, இந்த மாதிரி அண்ணே தோழரே, நான் வந்து இதை எங்கேயாவது பேட்டியிலே அதுலையா நான் குறிப்பிடட்டா? தாராளமாக குறிப்பிடுங்கள் அப்படின்னாரு. உங்களுக்கு ஏன் நம்பிக்கை இல்லை? எனக்கு தேவையில்லை. அது உண்மையாக கூட இருக்கலாம், அது வேற. பட் அதுவும் என்னுடைய கொள்கைகளுக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கு தேவையில்லை, நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டார். கை அப்படி நீட்டினேன். அங்கே பார்த்தவன், நீ சொல்கிறதெல்லாம் உண்மையான்னு கேட்டேன். சார், உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் 2 இன்சிடென்ட் சொல்கிறேன், அதுக்கப்புறம் என்ன நம்புங்கன்னு சேலஞ்சு பண்ணான். அப்படின்னோடனே லேசாக படுத்துருந்தேன், லேசாக எழுந்திரிச்சு உட்காந்து கையை அப்படி நீட்டினோன்னு அவன் சொன்னான், கையை பாட்டு, சார் 11வது வயசில் உங்கள் உடம்புல எலும்பு முறிஞ்சிருக்கா அப்படின்னா. ஷாக் ஆகிட்டேன். அடுத்து 12வது வயதில் தண்ணியில் கண்டம் இருந்து நீங்கள் காப்பாற்றப்பட்டீங்களா அப்படின்னு. ஒன்றுமே உடலை எந்திரிச்சு உட்காந்துட்டேன் அப்படின்னு. நேரா, ஏன்னா தம்பி சொல்கிற, நீ எப்படி தெரியும் உனக்குன்னு.